இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. எல்லா எங்க சைடுல இருக்க எல்லா உறுப்பினரையும் கேட்டாச்சு. அமோக வெற்றி, பாண்டவரணி சக்சஸ். வெற்றி 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 வெற்றி. அப்புறம் பேசுவோம். என்ன அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால தாங்க முடியாம உள்ள வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றியை தாங்க முடியாம உள்ள ஏதோ எங்களுடைய உறுப்பினர் மேல ஒரு சங்கீதாங்கிற பொண்ணு மேல கையை வச்சு தள்ளி விட்டு ஏதோ ஒரு லேடிஸ் பார்க்காம ஏதோ தகராறு பண்ணிருக்காங்க. அது விஷயமா நம்ம ஆளுலாம் கேட்டு இருக்காங்க. இதை பிரச்சனை வரல. ரெண்டாவது வெற்றி அடைஞ்சிருச்சு, பாண்டவரணி சக்சஸ். ஏன்னா அவளை பேச்சு நேத்து எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் சொன்னது கிணற காணாங்கிற மாதிரி நடிகர் சங்கத்தை காணான்னு சொன்னேன். அதான். ஆனா உண்மையில அந்த கிணறு காவணி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நெல்லை சிவா தான் ஒரு ஆபீசரா வருவார். அப்ப நான் ஓடி போய் கிணற காணா கிணற காணா கிணற காணா கிணற காணான்னு கத்துவேன். அவர் அந்த இடத்த பார்வையிடுவார். பார்த்துட்டு சொல்லுவேன், கிணற காணாங்கிறது ஒரு கேஸ் ஆடாம்பாரு. அதாண்டி கேஸ் அப்படி சொல்லிட்டு, டேய் இன்னைக்கு கிணற காணாம, நாளைக்கு ஆற காணாம, அப்புறம் ஊரை காணாம, அப்புறம் ஒன்னேவே காணான்னு சொல்லுவடா. நீ இருக்க ஊரு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூராத்தையும் அவுத்து போட்டு டவுசூரா போயிடுவாரு. இப்ப கிணற காணான்னு சொன்ன என்னைய 4 வருஷமா ஒன்ன காணாண்டாங்கிறாங்க. இதுக்கு இது பதில் கிடையாது. சரி, ஒன்ன காணான்னா அந்த படத்துல பினிஷிங் என்ன இருக்கு அதை பாருங்க. போல என்ன காணான்னு ஏன் டைலாகே என்று சொல்லியாச்சு. என்ன காணான்னு துணிமணி எல்லாம் அவுத்து போட்டு போயிடுவாரு. அப்ப என்ன காணான்னு சொல்றீங்க நீங்க. அப்ப அடுத்து அந்த சீன் தான் உங்களுக்கு. சரி, என்ன காணான்னு அழகாக கை நல்லா செலவு பண்ணி போஸ்ட் ஒட்டிடுவீங்க. 4 வருஷம் என்ன காணான்னு. அட வீணா போனவங்களா, என்ன காணா போயிட்டேன்னு போஸ்ட் ஒட்டிடுவீங்களே. அங்க ஒரு புத்திசாலி வேணாமா, புத்திசாலித்தனம் வேணாமா? 1 வருஷத்துக்கு முன்னால தென்னாலிராமன் படத்தை நீ ஒட்டியிருக்க. 4 வருஷமா காணாம 1 வருஷத்துக்கு முன்னால தென்னாலிராமன் ஒட்டியிருக்க. அங்கே நீ முட்டாள 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? முட்டா பையன் 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? அவனும் கஷ்டப்பட்டு ஒட்டிக்க. அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன பையன். அவனை ஒட்ட வச்சது யாருங்கிறத நேற்று மேடையில் ஒருத்தர் சொன்னாரு. சங்கத்தடா உன்ன கூட தாண்டா 4 வருஷம் காணா. இதெல்லாம் பதில் அது. ஆனா இன்னைக்கு பாண்டவரணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச அத்தனை உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். பிரமாண பிரகாசமா போய்கிட்டு இருக்கு எங்களுடைய அணி. இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்கு. இது இந்த வெற்றி சும்மா ஆணவத்துல வெற்றி அடைஞ்சதுக்கு மேல ஆணவத்துல போகாது. சாதாரணமா இப்பவும் போல மக்களுக்கு, அதாவது அத்தனை கலைஞர்களுக்கு நல்ல செய்யறதுக்கு நாங்க எல்லாமே போறோம். ஏன்னா சேர்ந்திருக்க இதயங்கள் பாண்டவரணி அத்தனை பேரும் அருமையான இதயங்கள். நாசர் அருமையான தலைவர், விஷால் நல்ல செயலாளர், நல்ல அருமையா செயல்பட்டு இருக்காங்க. அதான்